எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் காரணம். ஹாய். இங்க பாருங்க, இன்னைக்கு வந்து என்ன காமிக்க போறேன்னா, இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னா பாத்தீங்களா, வெங்காயம் நட்டு வைக்க போறேன், சாம்பார் வெங்காயம்னு சொல்லி. இப்ப வந்து இனிமே வந்து கொஞ்சம் மழை வர்றது கம்மியா இருக்கும். அந்த மழைக்கு இதுக்கு தாங்கும், அப்படியே வந்தாலும் இது தாங்கும். இப்ப இந்த வெங்காயம் நட்டு வைக்கிறோம் பாருங்க. பாருங்க, இப்ப என்ன காமிக்கிறேன்னா, இந்த வெங்காயம் சாம்பார் வெங்காயம் வைக்கலான்ட்டு இருக்கேன். போன வாரத்தையே சொல்லியிருப்பேன் நான் வெங்காயம் வைக்கிறேன்னு. இந்த வெங்காயத்தை வந்து நான் இப்போ 1 மாசமா பாதுகாத்து பதப்படுத்தி வச்சிருக்கேன். 1 மாசத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தேன் வெங்காயம். பழைய வெங்காயம்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, அதனால எடுத்து வச்சிருந்து இப்போ அந்த வெங்காயத்தை நான் உங்களுக்கு நட்டு வைக்க போறேன், காமிக்க போறேன் பாருங்க. வெங்காயத்தை வந்து பாருங்க பாத்தி மாதிரி வச்சிருக்கேன். அந்த மேல் பாத்தியில இந்த வெங்காயத்தை நட்டு வச்சோம்னா நமக்கு வந்து நல்லா வரும் செடி. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் வளர்ந்தவொடனே மண்ணு நல்லா கூட்டி விட்டு பண்ணணும். அது எவ்வளவு நாத்து முளைச்சிருக்கு பாருங்க. இந்த மஞ்சள் இலையை வச்சிருந்தாங்க, மஞ்சள் இலை போன வருஷம் எடுத்தது. அதை வந்து ஒரு பொட்டலை மாதிரி அதை மடிச்சு அதை வச்சிருப்பேன் நான் எப்போவும் பாதுகாப்பா. எதுக்கும் யூஸ் ஆகும். இப்போ கிழங்கு மஞ்சள் முளைக்க வைக்கிறதுனால அதில் தான் சுற்றி வைப்பேன். வச்சு இப்போ அந்த எடுத்துட்ட பிறகு இதை எடுத்து வச்சிருந்தேன். இப்போ இந்த மஞ்சள் பதில் வெங்காயத்தை வச்சிருந்தேன். அந்த வெங்காயம் எப்படி முளைச்சிருக்கு பாருங்க. இப்போ அதை தான் நட்டு வைக்க போறேன். இங்கே பாருங்க, இது வந்து ஸ்ரீலங்காலேருந்து வாங்கிட்டு வந்த விதை. பீன்ஸ் போட்டேன் பார்த்தீங்களா, அப்போ முளைக்காதுன்னு சொல்லி தான் எல்லா விதையும் எடுத்து போட்டேன். ஏன்னா 1 வருஷம் மேலே ஆயிடுச்சு வராதுன்னு. இதில் வந்து மொத்தமாக அந்த மிளகா விதையை போட்டேங்க. இது நல்ல எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. இதை வந்து இந்த எலி வரவிட மாட்டேங்குது, அங்கெல்லாம் தோண்டி தோண்டி விட்டு பாழாக்கிருச்சு. காலையில் வந்து நான் அதெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு போனேங்க. தண்ணியெல்லாம் ஊற்றி தொளிச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் செடிக்கு ஒரு நல்லா இருக்குது. இல்லை எல்லாம் மண்ணில் அமுங்கி போயிடுச்சுங்க அதை தோண்டி விட்டதில். அந்த லாஸ்ட்ல இப்ப வெங்காயம் நட்டு வைக்க போறேன் பாருங்க. அந்த இடம் தான் தோண்டி வச்சிருந்தது. எவ்வளவு நாளா நீங்க இதை வச்சிருந்தீங்க? இது வந்து 1 மாசமா அம்மா பாதுகாத்து வச்சிருந்தேன்டா. இது பாதுகாத்து வச்சிருந்ததுனால இப்ப பாரு, இந்த மஞ்சள் வந்து அந்த மஞ்சள் இலை போட்டு மூடி வச்சதுனால அந்த வெங்காயம் எப்படி முளைச்சிருக்கு பாரு. இதெல்லாம் அப்ப முளைச்சதுதான். அதை தான் வந்து இன்னைக்கு நட்டு வைக்க போறோம். இது வந்து பாருங்க, மஞ்சள் இலை போட்டு இந்த இலையை போட்டு தாங்க மூடி வச்சிருந்தேன். வச்சிருந்து இப்போ வந்து எவ்வளோ மஞ்சள் முளைச்சிருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இது வந்து நல்ல பழைய வெங்காயங்க. அதனால தான் அந்த கவர் மஞ்சள் இலையை போட்டு கவர் பண்ணி மூடி வச்சதுனால நல்லா சூப்பராக வந்துருச்சு. இதுல இருந்து மிளகா நாற்று எல்லாம் சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஸ்ரீலங்காலேருந்து. அந்த மஞ்சளை வந்து விதையை வந்து முளைக்காதுன்னு சொல்லிட்டு நான் இதில் போட்டு விட்டேங்க. அது என்ன ஆயிடுச்சு, 1 வாரத்தில் அப்படியே கொத்து கொத்தா முளைச்சிச்சுங்க. இங்கே வரைக்கும் இருந்தது. அதை வந்து அந்த எலி அப்படி தோண்டி பாழாக்கிடுச்சுங்க. காலையில் தினமும் மழை நேரத்தில் இது மாதிரி பனி நேரத்தில் மேலே வந்து பார்ப்பேன் நான். அதை பார்த்துட்டு போனால் அப்படியே தோண்டி எல்லாம் அப்படியே புந்து மாதிரி போட்டு வச்சு அதெல்லாம் மண்ணை சரி பண்ணி இது பண்ணி வச்சுட்டு போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்ட பிறகு தாங்க இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆச்சு. இப்போ பாருங்க, வெங்காயம் நட்டுக்கு காமிக்க வைக்கிறேன். அந்த வெங்காயத்தை நடுறேன். இந்த மேட்டு பாத்தியில் வச்சோம்னா நல்லா வரும். அது மேலே அப்புறம் முளைச்ச உடனே அதில் கொஞ்சம் மண் போட்டு விட்டோம்னா நல்லா வரும். இப்ப நடுறேன் பாருங்க. இந்த மாதிரி பாத்தி இது பண்ணிட்டு வச்சோம்னா கிழங்கு மஞ்சள் நல்லா வெங்காயம் நல்லா வரும் பாருங்க. பாருங்க, அது காய்கறி கழிவுல வந்ததுன்னு சொன்னா பாத்தீங்களா, நட்டு வைக்கும் போது ஒரு வாட்டி எங்க வீட்டுல கொய்யா மரம் வந்திருக்கு. அது என்ன கொய்யான்னு எனக்கு தெரியல, ஆனாலும் எனக்கு எடுத்து போடுறதுக்கு மனசு இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அதை வந்து ஒரு வாட்டர் கேன்ல நட்டு வச்சேன் பாருங்க. அது இப்போ எவ்வளோ பெரிய மரமாக ஆயிருக்கு பாருங்க. இந்த மலைக்கு 2 வாட்டி காற்றுல கூட சாஞ்சிடுது. அதனால எடுத்து இப்போ வந்து ஃப்ரிட்ஜு அந்த சப்போர்ட்டில் வச்சுருக்கேன். வச்சு ஒரு 3 பூ பூத்துது.
அது இப்போ கொட்டி போச்சு. நம்ம அடுத்து வர்றது காய் பிடிக்குமா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் காய் பிடிச்சுன்னா இப்போ அந்த வீடியோ ஒன்று போடுறேன் பாருங்க. எல்லாருக்கும் ஆப்பி பொங்கலுங்க. எல்லாரும் நல்லா மாடியில விவசாயம் பண்ணணும், நல்லா காய்கறி எல்லாம் எடுக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு மாதிரி என்னைக்கு நம்ம தோட்டம் நல்லா வளர்ச்சியா வச்சிருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அர்ஜுன் கார்டன் பாய்.